ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நமக்கு வருமானம் வருது இல்லையா, அதில் ஏற்படக்கூடிய தடைகளை போக்குறதுக்காக, அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரு எளிமையான சூட்சமமான ஒரு பரிகாரத்தை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த பதிவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும். எவ்வளவுதான் ஓடி ஓடி பணத்தை சம்பாதிச்சாலும் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கூட பணம் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. வேலையில் பிரச்சனை, செய்கிற தொழிலில் பிரச்சனை, இப்படி பிரச்சனையிலேயே தான் நம்ம பாதி வாழ்க்கை போயிடுது. சரி, பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, கைக்கு வந்தது கைக்கு வர வேண்டியது, சேர வேண்டிய பணமாவது ஒழுங்காக நமக்கு சேர்ந்தாலே போதும் இல்லையா? அதனால வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால மகாலட்சுமியோட வசியம் ஏற்பட்டு வருமானத்தில் இருக்கும் தடை, வேலையில் இருக்கும் தடை, தொழிலில் இருக்கும் தடை எல்லாமே நீங்கி பணவரவு இரட்டிப்பு மடங்காக நமக்கு அதிகரிக்கும். இது நம்ம நம்பிக்கையாக செய்யணும். சரி, அந்த பரிகாரம் என்ன? எறும்புக்கு உணவு கொடுக்கணும், அவ்வளவுதானே. இதில் என்ன இருக்குது? அப்படி எறும்புகளுக்கு உணவு வச்சா நமக்கு என்ன புண்ணியம் தானே சேரும். அப்படி இதில் என்ன அப்படி ஒரு சூட்சமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நிஜமாவேங்க இது நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சாதான், செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு அதோட பலன் நமக்கு தெரியும். நாட்டு சர்க்கரையில் செஞ்ச இனிப்பு பொருட்களை எறும்புகளுக்கு வச்சோம் அப்படின்னா பணவசியம் நமக்கு கிடைக்கும். பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பொருட்களை எறும்புகளுக்கு வச்சா பணவசியமும் அதுக்கும் நமக்கு கிடைக்கும். இப்போ நாட்டு சர்க்கரையால் செஞ்ச சர்க்கரை பொங்கல், இல்லைன்னா வேறு ஏதாவது இனிப்பு பலகாரங்கள், இது எல்லாமே வைக்கலாம். இல்லை கடைகளில் போய் மில்க் ஸ்வீட்டு, இதெல்லாம் பால்கோவா, இந்த மாதிரி பொருட்களை கூட நம்ம வாங்கி எறும்புகளுக்கு உணவாக வைக்கலாம். இன்னும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கற்பூரவள்ளி இலை இருக்குதுல்ல, அப்புறம் அரச இலை, இதை எடுத்துக்கோங்க. அந்த அரச இலையை, கற்பூரவள்ளி இலையை ஒரு மரத்துக்கு அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த இனிப்பு பொருட்களை எறும்புகளுக்காக சாப்பிட வைக்கும்போது இன்னும் அபரிவிதமான பலன் உடனடியாக நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப நம்பிக்கையாக செய்யணுங்க. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். கோவிலில் மரத்தடிக்கு போய் எறும்புகளுக்கு இது போல உணவை நம்ம கொடுக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் தோட்டம் இருக்குது, இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு மரத்தடி நிழலில் இந்த மாதிரி எறும்பெல்லாம் இருக்கும் அப்படின்னாலும் அந்த இடத்துல கூட இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். எந்த கிழமையிலும்னாலும் நாம் செய்யலாம், அது தவறு இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யும் போது நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, இக்கட்டான சூழ்நிலை, அந்த பண பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை எத்தனை வாரம் செய்யலாம் அப்படின்னா, 3 வெள்ளிக்கிழமை இல்லைன்னா 5 வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. பிரச்சனையில இருந்து சுலபமாக நிச்சயமாக நீங்கள் வெளியில் வரலாம். மகாலட்சுமியோட ஆசி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோட செஞ்சீங்க அப்படின்னா, நீங்களே பாருங்களேன், வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக இது மாதிரி செய்யணும், இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு நீங்களே செய்வீங்க. அவ்வளவு கைமேல பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது. ரொம்ப எளிமையான சின்ன பரிகாரம், நிச்சயமா எல்லாருனாலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பலன் பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.